வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மனதை பற்றி, வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம். இன்னைக்கு சக்ராவை பற்றி நம்ம பேச போகிறோம். சக்ராங்கிறது என்ன? உங்கள் சக்ராக்களில் அழுக்கு இருக்கிறதா அப்படின்னு ஒரு தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சக்ரால எப்படி அழுக்கு இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சக்ரானா என்ன? சக்ரா என்பது ஒரு எனர்ஜி பாடி, கண்ணுக்கு தெரியாதது, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது, நம்ம எத்திரிக் பாடின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்தூல சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது, நம்ம பிசிக்கல் பாடியோட சேர்ந்து இருக்கக்கூடியது. நம்ம உடம்புல இருந்து ஒரு பூ மலர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சக்ராங்கிறது நம்ம உடம்புல இருந்து வெளியில மலர்ந்துருக்கும், ஒரு பூ மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு சக்ராக்கும் இத்தனை இதழ்கள்லாம் நம்ம தியரி படிப்போம். இப்போ இந்த சக்ரால அழுக்குகள்ங்கிறது ஏன் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சக்ரானுடைய பணி என்ன? இதுல முக்கியமா நான் எப்பவுமே சொல்றது, நம்ம ரொம்ப பெருமையோட புரிஞ்சுக்க வேண்டியது சக்ராக்களை பற்றி என்னன்னா, இந்த கான்செப்டே, நம்ம உடம்புல சக்ராஸ் இருக்குங்கிற கான்செப்டை உலகுக்கே சொன்னது நமது சித்தர்கள், இந்திய சித்தர்கள் தான். அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. நமது முன்னோர்கள் சித்தர்கள் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த ஆன்மீக பாதையில சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க அதை புக்கா எழுதி வைக்காம சொல்லிட்டு போனதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இந்த கான்செப்ட் நம்ம நாட்டுல இருந்து போனதுதான். இன்னைக்கு உலகம் முழுக்க சக்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், பவர் சென்டர்ஸ்ன்னு சொல்றோம், எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த சக்ரானுடைய பணி என்னன்னா, அது சுழன்று கொண்டே இருக்கும். ரெண்டு பக்கமும் சுழலும். ஒரு புறம் சுழலும் போது வெளியில இருந்து நல்ல பிராணாவை உள்வாங்கி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. மறுபுறம் சுழலும் போது நம்ம பயன்படுத்தின பிராணாவை வெளியேற்றும். அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியேறும். இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, வெளியில இருந்து வர பிராணான்னு சொல்லும் போது எல்லா எனர்ஜியும் நல்ல எனர்ஜியா இருக்காது. அதுல பாசிட்டிவ் எனர்ஜி வரும், சில தீய சக்திகளும் நம்ம சக்ராஸ் வழியா தான் நமக்குள்ள நுழையுது. சக்ராஸ் தான் என்ட்ரி பாயிண்ட்ஸ். நம்ம உடம்புல 720 சக்ராஸ் இருக்குங்கிறது தியரி. ஆனா மேஜர் சக்ராஸ் 7. நம்ம சக்ரா தியானம் வகுப்பை பற்றி உங்களுக்கு இப்ப சொல்லுவேன். சக்ரா தியானத்துல சக்ரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த 7 சக்ராஸ் தான் நம்ம அதிகமா படிப்போம். அதை பற்றி ஒவ்வொரு சக்ராவும் என்னென்ன கவனிக்குது, அதனுடைய தோற்றம் என்ன, நிறம் என்ன, எத்தனை இதழ்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒவ்வொரு சக்ராவும் நம்ம உடம்புலையும் சில விஷயங்களை கவனிக்கும், மனதிலையும் சில விஷயங்கள் கவனிக்கும். அதாவது பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எனர்ஜிங்கிறது நமக்குள்ள வர்றது எல்லாமே சக்ராஸ் வழியா தான் வருது. மேஜர் சக்ராஸ் 7ன்னு சொன்னேன். இதெல்லாம் டீம் லீடர்ஸ் மாதிரி. மற்றதெல்லாம் மீடியம் சக்ராஸ், மைனர் சக்ராஸ், மைக்ரோ சக்ராஸ், ஒரு விரல் நுனியில கூட சக்ரா இருக்கு. ஆனா எப்படியுமே சக்ராஸ் நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை. அதனால தியரி இது. ஸோ அந்த ஒரு மேஜர் சக்ரா கீழையும் நிறைய சக்ராஸ் இயங்கும். அதனால நாம சக்ரா தியானம் மூலமாக அந்த மேஜர் சக்ராஸ், பெரிய சக்ராஸை மட்டும்தான் முக்கியமாக தூய்மைப்படுத்துறோம். இப்போ ஏன் தூய்மைப்படுத்தணும்? இந்த எனர்ஜிங்கிறது நமக்குள்ள வரும்போது அதுல நான் சொன்ன மாதிரி நல்ல எனர்ஜி இருக்கு, கெட்ட எனர்ஜி, தீய சக்தி எல்லாமே இருக்கு. இப்போ சக்ராக்குள்ள அந்த சக்தி உள்ள வரும்போது ஒரு பெரிய பூ மாதிரி இருக்கு நம்ம சக்ரா. இந்த சக்தி உள்ள வரும்போது நம்ம ஒவ்வொரு சக்ராலையும் வெப்னு ஒன்று இருக்கு, ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, இயற்கையாகவே தீய சக்திகளை தடுத்து நிறுத்தி நல்ல சக்திகளை மட்டும்தான் உள்ள போக விடும். ஆனா நிறைய தீய சக்திகள் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு டீ வடிகட்டுறது இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல. இப்போ நம்ம டீ போட்டு வடிகட்டுறோம், கொஞ்சம் அந்த டீ இலை விழ விழ அப்போ கூட டீ இறங்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நிறைய டீ இலை விழுந்துருச்சுன்னா அப்புறம் அது சரியா இறங்காது. அப்போ நம்ம கொஞ்சம் தட்டிக்கிட்டு சரி பண்ணாதான் இறங்கும், அதை அடைச்சிரும். அதே மாதிரி இங்க தீய சக்தி உள்ள வர 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 அந்த ஃபில்டரை அடைச்சிரும். அப்ப என்ன ஆகும்? இந்த சக்ரா கனமாயிடும். அப்போ இந்த சக்ராவால சுழல முடியாது. சுழல முடியலன்னா என்ன ஆகும்? அது நல்ல பிராணாவே உள்வாங்கவும் முடியாது, உடம்புல பயன்படுத்தப்பட்ட பிராணாவை வெளியேற்ற முடியாது. அதுதான் சக்ராவினுடைய பணி. அது ரெண்டு பக்கம் சுழலும் போது, ஒரு புறம் சுழலும் போது வெளியில இருந்து நல்ல பிராணாவை உள்வாங்கணும். அதே மறுபுறம் சுழலும் போது உடம்புல பயன்படுத்தப்பட்ட சக்தியை, அதுல இருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள், இதுலயும் நிறைய வெளியேறும், அதை வெளியேற்றணும். இது சக்ராவினுடைய பணி. இதை சக்ராஸ் எல்லாம் கரெக்டா செஞ்சிட்டு இருந்தாலே நமக்கு உடம்பு நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி அழுக்குகள் ஒரு சக்ரால சேரும் போது அந்த சக்ரா கனமாகி சுழல முடியாமல் கஷ்டப்படும் போது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், மன ரீதியாக சில பிரச்சனைகள் வரது உண்டு. இது அப்படிதான் ஆரம்பிக்கும். நோய்ங்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சக்ராவும் என்னென்ன கவனிக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதே சமயம் நான் எப்பவுமே சொல்றது என்ன, ஒரே ஒரு சக்கராவை நம்ம தூய்மைப்படுத்தினா பத்தாது. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். அதனால நம்ம அத்தனை சக்கராக்களையும் நல்லா தூய்மைப்படுத்தினோம்னா அதுலேயே எவ்வளோ விஷயங்கள் சரியாகும். சில சமயம் நான் பார்த்துருக்கேன் கவுன்சிலிங் செஷன்ஸில், ஒரு தற்கொலை எண்ணத்தோட சில பேர் அப்படியே ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஒன்றும் பெருசாக காரணம் இல்லைனாலும் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேசினாலும் அவங்கள சரி பண்ண முடியலன்னா அவங்களுடைய மூலாதார சக்கராவை நம்ம தூய்மைப்படுத்தி விட்டோம்னா அடுத்தவங்களுக்கும் நம்ம பண்ண முடியும். படுத்தி விட்டுட்டோம்னா தூய்மைப்படுத்தின பிறகு அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணமே வராது. இது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு சக்கராவும் என்னென்ன கவனிக்குது நம்ம உடம்புல மனசுல தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்கராக்களை தூய்மைப்படுத்தும் போது பளிச்சுன்னு அந்த சக்கராக்கள் மலரும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காரணமே இல்லாத ஒரு சந்தோஷம் மனசுல வரும். அதனால நமது சக்கரா தியானம் வகுப்பு அடுத்து நடக்கவிருக்கிறது. ஆன்லைன் வகுப்பு தமிழ்ல. கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஏன்னா இது உங்க உடம்பை பத்தி உங்க மனதை பற்றி தான். இந்த சக்கராஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை நல்லா ஈஸியாக நம்ம தியானத்தை போட்டு கேட்டு தூய்மைப்படுத்திடலாம். நமது சக்கரா தியானம் ஒரு அற்புதமான தியானம். அந்த தியானத்தை கேட்டு முடிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசியில் நீங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள்னு சொல்றீங்க, திறக்கவே முடியல அம்மா. ஏன்னா சக்கராஸ் தூய்மையாகும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த சக்கரால அழுக்குகள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அழுக்குகள்னு நான் சொல்றது நெகட்டிவ் எனர்ஜிஸ், அது இருக்கும்போது மனம் அப்படியே ஒரு எரிச்சலோட இருக்கும். தேவையில்லாத கோபம் வரும், காரணம் இல்லாம ஒரு எரிச்சல். இதுக்கெல்லாம் காரணம் சக்கரால இருக்கிற அழுக்குகள் தான். ஸோ அந்த அழுக்குகளை நம்ம எடுத்து தூய்மைப்படுத்திட்டோம்னா நம்ம சக்கராஸ் பளிச்சுன்னு ஆனாலே அவ்வளோ அற்புதமான ஒரு மனநிலை, இன்னும் சிறப்பான உடல்நிலை எல்லாமே நீங்க அனுபவிக்க முடியும். நம்ம சக்கரா தியானம் வகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். கண்டிப்பா கலந்துக்குங்க. ஆன்லைன் வகுப்பு தான், நீங்க எங்க இருந்தாலும் கலந்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விவரங்கள் இருக்கு, பாருங்க.